ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 3 ஏப்ரல் 2026 வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள். திதி பிரதமை காலை 8:42 மணி வரை. பிறகு த்விதியை. நட்சத்திரம் சித்திரை மாலை 7:24 மணி வரை. பிறகு ஸ்வாதி. யோகம் வியாகாதம் பிற்பகல் 2:08 மணி வரை. அதன்பின் ஹர்ஷனம். கரணம் கௌரவம் காலை 8:42 மணி வரை. பிறகு சைதுலை இரவு 9:23 மணி வரை. பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகுகாலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குழிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் குடிகொள்ளும் நாளுங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதால காலையில எழுந்ததுமே ஒரு தெய்வீகமான உணர்வு உங்களை தொற்றிக்கொள்ளும். ரொம்ப நாளா வீட்ல வாங்கணும்னு நினைச்ச ஒரு முக்கியமான பொருளை இன்னைக்கு ரொம்ப சுலபமா வாங்கிடுவீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முகத்துல இருக்கிற ஒரு புது பொலிவை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். துணிமணி வியாபாரம், நகை வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல எந்த நெருக்கடியும் இல்லாம ரொம்ப சுமூகமா வேலைகள் நடக்கும். பணவரவு தாராளமா இருக்கிறதால உங்களை நம்பி உதவி கேட்டு வர்றவங்களுக்கு தாராளமா உதவி செய்வீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல பெரியவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து காப்பாத்தும். வாழ்க்கை துணையோட வெளியில ஒரு சின்ன பயணம் போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது சுறுசுறுப்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே இனிமையான நாளுங்க. சுக்கிரன் உங்க ராசிநாதன் அப்படிங்கறதால இன்னைக்கு முழு நாளும் உங்களுக்கு சாதகமா சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சுமூகமா நடந்து முடியும். கலைத்துறையில ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க நினைச்சதை விட லாபம் பல மடங்கு அதிகமா இருக்கும். அழகு சாதன பொருட்கள், அலங்கார பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் கொட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட முழுமையான சப்போர்ட் கிடைக்கும். பழைய பாக்கிகள் எல்லாமே இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேர்ந்து உங்க மனச குளிர வைக்கும். குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வீட்டை ரொம்ப அழகா சுத்தப்படுத்தி பூஜை புனஸ்காரங்கள் செய்வீங்க. வாழ்க்கை துணையோட அன்பான வார்த்தைகள் உங்க மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க பேச்சு திறமையால பல காரியங்களை சாதிக்க போற நாளுங்க. எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையையும் உங்க சாதுரியமான பேச்சால ரொம்ப ஈஸியா தீர்த்து வைப்பீங்க. சமுதாயத்துல உங்களுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் தேடி வரும். ரொம்ப நாளா பார்க்காத நண்பர்களை சந்திச்சு ரொம்ப நேரம் கலகலப்பா பேசி சிரிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய முயற்சிகளை தைரியமா கையில எடுப்பீங்க. தகவல் தொடர்பு, பத்திரிகை, மீடியா சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய வாய்ப்புகள் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு
கொடுத்த வேலைய ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிச்சிட்டு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. பணவரவு சீரா இருக்கும். புதிய முதலீடுகளை பத்தி தைரியமா பிளான் பண்ணலாம். குடும்பத்துல இன்னைக்கு கலகலப்பான சூழல் நிலவும். வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சுமூகமா நடக்கும். பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி நல்ல விஷயங்களை செய்வாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல எந்த குழப்பமும் இருக்காது. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குபேரன். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா, எதையும் அன்புல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்க போற நாளுங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த தேவையற்ற பயங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அது இன்னைக்கு பலருக்கு ஆறுதலா அமையும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் சுலபமா வசூலாகும். கூட்டுத் தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா சூடுபிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகள் உங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஆதரவா செயல்படுவாங்க. பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி நல்லாவே இருக்கும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு முன்பணம் கட்டலாம். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு தனி சக்தி இருக்கும். வீட்ல மங்களகரமான காரியங்கள் நடக்கிறதுக்கான வேலைகளை சுறுசுறுப்பா தொடங்குதீங்க. வாழ்க்கை துணையோட உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் தோரணையும் ரொம்ப கூடியிருக்குங்க. எதையா இருந்தாலும் பாத்துக்கலான்னு ஒரு பெரிய கம்பீரத்தோட இன்னைக்கு களத்துல இறங்குவீங்க. உங்களை எதிர்த்தவங்க கூட இன்னைக்கு உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்க செல்வாக்கு பல மடங்கு உயரும். முக்கியமான முடிவுகளை எடுக்க இன்னைக்கு உகந்த நாள். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான சில திட்டங்களை செயற்படுத்துவீங்க. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளித்தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான நாள். உங்க வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும். பணப்புழக்கம் அமோகமா இருக்கும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு முன்பணம் கட்டலாம். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு தனி சக்தி இருக்கும். வீட்ல மங்களகரமான காரியங்கள் நடக்கிறதுக்கான வேலைகளை சுறுசுறுப்பா தொடங்குவீங்க. வாழ்க்கை துணையோட உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அறிவாற்றல் கூடி வேலைகள் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா முடிய போற நாளுங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் இன்னைக்கு துலங்கும். இதுவரைக்கும் தள்ளிப்போன வேலைகள் எல்லாம் இன்னைக்கு வேகம் எடுக்கும். சமுதாயத்துல உங்களுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் தேடி வரும். ரொம்ப நாளா பார்க்காத நண்பர்களை சந்திச்சு ரொம்ப நேரம் கலகலப்பா பேசி சிரிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய முயற்சிகளை தைரியமா கையில எடுப்பீங்க. தகவல் தொடர்பு, பத்திரிகை, மீடியா சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய வாய்ப்புகள் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வேலைய ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிச்சிட்டு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. பணவரவு ரொம்பவே திருப்தியா வந்து சேரும். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் காதலும் பல மடங்கு அதிகரிக்கும். அம்மாவோட உடல்நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. மாலை நேரத்துல குடும்பத்தோட ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா ஒரு கொண்டாட்டமான மனநிலையில இருக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது பொலிவோட வேலைகளை தொடங்குவீங்க. மனசுல எந்த கவலையும் இல்லாம ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியா உங்களுக்கு சாதகமா அமையும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். அழகு சாதன பொருட்கள், துணிமணி மற்றும் வாசனை திரவியங்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான வருமானம் கிடைக்கும்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு குறைஞ்சு மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். பணவரவு இன்னைக்கு தாராளமா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இனிமையான நாளா அமையும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உறுதியா எதையும் சாதிச்சு காட்டுற தைரியம் இருக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது உத்வேகம் உங்க மனசுல பிறக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சவாலை இன்னைக்கு ரொம்ப ஈஸியா முறியடிச்சு வெற்றி காண்பீங்க. உங்க செயல்பாடுகள் ரொம்ப வேகமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. இரும்பு, செங்கல், சிமெண்ட் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் பனி போல விலகி போகும். பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கிறதால பழைய சிறு கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் இன்னைக்கு பிறக்கும். குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். சொந்த ஊருக்கு போறதுக்கான பயண திட்டங்களை போடுவீங்க. வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. அது குடும்பத்துல பெரிய அமைதியை தரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய அமைதி இருக்கும். இன்னைக்கு முழு நாளும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் கூடி நினைத்த காரியங்களை நேர்த்தியா முடிக்க போற நாளுங்க. ரொம்ப நாளா முடங்கி கிடந்த காரியங்களை எல்லாம் இன்னைக்கு தூசு தட்டி எடுத்து ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. தூர தேசத்துல இருந்து உங்களுக்கு ஒரு இனிமையான செய்தி வந்து சேர்ந்து மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா எடுக்கும். தடைப்பட்டிருந்த தொழில் மறுபடியும் ரொம்ப சிறப்பா சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் பனி போல விலகி போகும். பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கிறதால பழைய சிறு கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் இன்னைக்கு பிறக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியா இருப்பீங்க. வீட்ல ரொம்ப அமைதியான தெய்வீகமான சூழல் நிலவும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய அமைதி இருக்கும். இன்னைக்கு முழு நாளும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் அரக்கு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க கடுமையான உழைப்புக்கு ஏத்த பெரிய பலன் நிச்சயமா வந்து சேரப்போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்க உழைப்பை பார்த்து மத்தவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. உங்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய பல பேர் முன்னாடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு எதுவும் இல்லாம ரொம்ப நிம்மதியா வேலைகளை முடிப்பீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசை ஒன்றை இன்னைக்கு நிறைவேற்றி மனநிறைவு அடைவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியா இருப்பீங்க. வீட்ல ரொம்ப அமைதியான தெய்வீகமான சூழல் நிலவும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய அமைதி இருக்கும். இன்னைக்கு முழு நாளும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடந்த சில நாளா இருந்த சந்திராஷ்டம கஷ்டங்கள் எல்லாம் முழுமையா விலகி இன்னைக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க.
புதுசா ஏதாவது முயற்சிகள் செய்யணும்னா இன்னைக்கு தாராளமா ரொம்ப தைரியமா களத்துல இறங்கலாம். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில் செய்றவங்களுக்கு இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய மேடை கிடைக்கும். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். உங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. வீட்டை புதுப்பிக்கிறது பத்தின முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். இன்னைக்கு முழு நாளும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முழுமையா சந்திராஷ்டமம் இருக்கிற நாளுங்க. அதனால காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா அமைதியா இருக்கணும். மனசுல தேவையில்லாத எரிச்சலும் கோபமும் வந்துட்டு போகும். எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு கண்டிப்பா பண்ண வேண்டாம். பேச்ச குறைச்சிக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பாதுகாப்பே. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. விவாதங்களை தவிர்த்திடுங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்கவோ ஆன்லைன்ல தேவையில்லாத செலவுகள் செய்யவோ வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்ச குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. வேகம் துளியும் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.